வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது, இதுவரை ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார். இப்ப 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தில் அமர்கிறார். அதே போல கேது பகவான் இதுவரை எங்க அமர்ந்திருந்தார்னா கண்ணியில் இருந்தார். இப்ப சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறார். அது உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். சரி, அப்போ இந்த பயிற்சியால துலாமுக்கு என்ன நன்மை? 5ஆம் இடத்துல ராகு அமர்றார். 5 என்பது குழந்தைகள் ஸ்தானம். அப்போ அந்த இடத்தில் ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை கிடைக்க பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த வருடம் நிச்சயமாக செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை உருவாக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்ப 5 ராகுன்னா செயற்கை முறை, குரு பார்த்துடுறார். அப்ப குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஒரு நல்ல பலன் அப்படின்னா, ராகு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குழந்தைகள் உங்களை விட்டு நகரும். எங்க நகரும்? ஒரு ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது அல்லது படிக்கிறதுக்காக வெளி மாநிலம் வெளிநாடுக்கு செல்வது. ஸோ இந்த மாதிரிய அமைப்புகளை உருவாக்கும். அதாவது வெளி மாநிலம் வெளிநாடு அந்நிய தேசம், ராகுன்னா வெளியே. ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாமுக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு என்ன பண்ணுவார்? ஒரு சிலருக்கு காதலை உருவாக்கிறோம். அந்த காதல் வருது பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னா அந்நியர்கள் மூலமாக காதல் வரக்கூடிய அமைப்பு உருவாக்கும். ராகுன்னா என்ன? ஒன்று வெளிநாட்டு வரணமையும், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரி, ராகு சனியாக வேலை செய்வார் அல்லவா? அப்ப சனி என்பது உங்களுக்கு யாரு? 4க்கும் 5க்குரியவன். 4ங்கிறது சுகம். அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடம் வீடு கட்டலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதுல இறக்கி விட்டுரும். அப்போ நிறைய பேர் வீடு கட்டுவீங்க. கட்டி பாதியில் இருந்ததை அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. பிரம்மாண்டமா பெரிய வீடு. அது உங்க எண்ணமே பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கணுங்கிறது ஆசையே பட மாட்டீங்க. பெருசாக கட்டணும், ஒரு நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கணும் அப்படிங்கிற. ராகுனாலே பிரம்மாண்டம், பெருசா பாம்பு படையெடுத்து எப்படி இருக்கு பெருசா, அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறத ஆசைப்படுவீர்கள். அதற்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 6க்குரியவனான குரு பார்த்துட்டு இருக்கார், 5க்குரியவனான சனி 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். உங்கள் வீடு கட்டுவதற்கு கடனை போய் கேட்டிங்கன்னா நிச்சயமா கொடுத்துருவாங்க. கடன்ல இல்லை. ஆனால் கடன் என்கின்ற அமைப்பு உங்களை உருவாக்கும். அது சுபக்கடனாக மாற்றிக்கிங்க. தேவையில்லாத கடனுக்கு போயிட வேண்டாம். சுபக்கடன், நல்லதுக்கான ஒரு கடன், ஒரு தொழில் செய்வதற்கு, ஒரு வீடு கட்டுவதற்கு, தன்னுடைய அதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கு, படிப்புக்கான ஒரு கடன், குழந்தையினுடைய படிப்புக்காக கடன், அல்லது திருமணத்துக்காக ஒரு கடன். ஸோ இப்படி உங்களுடைய சுப விஷயத்துக்காக கடனை வாங்க வைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். வேலை, முக்கியமா 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி வேலைக்கான மாற்றத்துக்கு உருவாக்கும். அதுல மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ வேலையை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பண்ணக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் உபயோகித்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் சார், ஏதோ ஒரு இதில் இருந்தேன், தான் படித்தது ஒன்று, நான் பார்க்குறது ஒன்று, இந்த மாதிரி மாறி இருந்தவங்களே இப்போ அதுக்கான நேர்கோட்டில் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ராகு கேதுவால் நிச்சயமாக உருவாக்கும்.
எதிர்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கும். 6ஆம் இடத்துல தான் போய் சனி உட்கார்ந்துருக்கார். அப்போ எதிர்ப்பு இருக்குமா? இருக்கும். ஆனால் சமாளிப்பீங்களா? சமாளிச்சிருவீங்க. அவ்வளோதான். ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் சனி போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராகு சனியாகத்தான் வேலை செய்வார். அப்போது நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவீங்க. நிறைய பேர் அப்போ ஒரு மாஸ்டர்ஸ் செக்கப் பண்ணிக்கலாம். ஏதோ ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா, நம்ம அதை பார்த்துக்கலாம், ப்ரீவியஸாக ஏதாவது செக் பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதற்கான ஒரு முயற்சியில் அதுக்கான ஒரு சேஃப் இதுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதில் எந்த தவறும் இல்லை. போய் செக் பண்ணுறது பண்ணிக்கலாம். பெரிய பாதிப்பு உண்டாக்கணும்னா இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கார். உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது, அது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையை தரும். ஸோ அந்த வகையில் கேதுவால நன்மைகள் உண்டாக்கப்படும். கேதுங்கிறது ஞானக்காரகன். உங்கள் புத்தி அறிவால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படுத்தும். உங்கள் உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும். கேதுங்கிறது ஞானக்காரகன். ஞானக்கண் விழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஞானக்கண் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். இது சரி, இது தவறு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தும். அந்த உள்ளுணர்வை வச்சு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் போகாது. அப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்க போகுது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பொதுநல சேவைகளை செய்யக்கூடிய தன்மை, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, கோயில் கட்டுது, கோயில் திருப்பணிகள், அதுக்காக செலவு செய்வது, அதுக்கு முன்னின்று நடத்துவது, இதெல்லாமே இந்த துலாமுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுப விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக குரு 8ல் மறைஞ்சிருந்தார். இப்போ குருவும் 9ல் இருக்குது. அப்போ குருவும் 9ல் போகும்போது சுப விஷயங்கள் நடக்கும். அதுக்கு ராகுவும் உங்களுக்கு துணை புரிவார். கேது 11ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ ராகு கேதுவாலையும் உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ நிறைய ஃபங்க்ஷன் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு தன்னுடைய கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா சனி வீட்டில் தானே உட்கார்றார். சனிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சனி போய் 6ல் இருக்கார், அதுவும் நல்லது தான். பாவ கிரகங்கள் 6ல் போய் இருக்கிறது நல்ல தன்மை. ஸோ ராகு சனியாகத்தான் வேலை செய்ய போகிறார். ராகு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. ராகு தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கக்கூடியவர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும். முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்க போது. அப்போ என்ன, இந்த ராகு கேது பயிற்சியால் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும். அதாவது நிறைய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது ஒரு பெரியவங்க, உங்களை விட வசதியானவர்கள் அல்லது ஒரு வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஒரு நல்ல குருமார்கள், அவர்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கேதுனாலே பிள்ளையார், விநாயகரை வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து விதத்திலும் இந்த துலாமுக்கு நல்லது. எங்கெல்லாம் வேலைக்கு போகிறீங்க, வீட்டை விட்டு கிளம்பி போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஏன்னா 11ஆம் இடத்துல தான் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த வருடம் துலாம் எது நல்லது, எதை செய்தாலும் எங்கே போனாலும் விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத மனதில் பதிய வைத்து செயல்படுங்கள். அதே போல் ராகுனாலே துர்க்கையம்மன் வழிபாடு எடுத்துக்குங்க. இந்த ராகு கேதுக்கால உங்களுக்கு எந்த இது இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்தில் ராகு இருக்க, அப்போ குழந்தை விட்டு பிரிவு, குழந்தை கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி போகிறது, குழந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள். ஸோ இந்த மாதிரி 5ல் ராகுன்னா ஒரு பாம்பு, ஒரு இது. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கும்போது அது அதனுடைய தன்மையை காமிக்கல. அப்போ குழந்தை உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, கொத்துவாங்க, உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருப்பதற்காக துர்க்கையம்மன் வழிபாடு, ஏன்னா 5ல் தான் உட்கார்ந்துருக்கார், துர்க்கையம்மன் வழிபாடு, பத்ரகாளியம்மன் வழிபாடு. ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்தால் ராகுவால் வரக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறையும். உறவுகள், நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அல்லவா,
அப்போது 5ஆம் இடம் என்கிறது பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய பிறந்த ஊரில் சின்ன சின்ன தொந்தரவுகள், பங்காளி சண்டை, பாகச் சண்டை, ஸோ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது. ஏன்னா பூர்வீக ஸ்தானத்தில் அது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியானது அடுத்த பரிணாமத்துக்கும் அடுத்த இதுக்கும் ஒரு லக்கு கொடுக்கறதுக்கு, கேது சூப்பராக 11ல் இருக்கார், லக்கு கிடைக்கும், ஜாக்பாட், திடீர் ஜாக்பாட் ஒரு சிலருக்கு அடிக்கும். ஸோ ராகு கேதுவால் 5-11 5-11 இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த துலாமுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.